இந்த பின்னாடி வரக்கூடிய வேன்கள் அங்கேயே நிப்பாட்டி மக்களை இறக்கி விட்டுருங்க. எம்டி வேன் மட்டும் வந்தா போதும். ஆண்கள் கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிருங்க. அங்கே வரக்கூடிய வேன் அங்கே நிறுத்திடுங்க. பெட்ரோல் பங்களே நிறுத்திடுங்க. இங்க வர வேணாம். அங்கே நிறுத்தி மக்களை அங்கே இறக்கி விடுங்க. பெண்களை மட்டும் முன்னாடி அனுப்பிவிடுங்க. ஆண்கள் கொஞ்சம் பின்னாடி நில்லுங்க. பெட்ரோல் பங்கு தாண்டி நீங்க நில்லுங்க எல்லாரும். தாய்மார்களுடைய கவனத்திற்கு குழந்தைகளுக்கு தேவையான பால் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். வாலண்டியர்ஸ்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையானதை பெற்றுக் கொள்ளுங்கள். அங்கே வர்ற வேன்லாம் அங்கே நிறுத்திடுங்க. பெட்ரோல் பங்களே நிறுத்திடுங்க. இங்கிட்டு வர வேணாம். கூட்டத்தை அதிகமாக இருக்கு. ஆண்கள் வந்து ஆண்கள் பகுதியில் நில்லுங்க. பெண்களை பெண்கள் பகுதிக்கு அனுப்பிவிடுங்க. நெருக்கமா நிக்காதீங்க. பெண்கள்லாம் கொஞ்சம் நெருக்கமா நிக்கிறதுனால குழந்தைகள் மூச்சு விட சிரமப்படுறாங்க. அதனால கொஞ்சம் நெருக்கமா நிக்காம கலக்க கலக்க நில்லுங்க. ஆரம்பிச்சுடுங்க. கோஷம் கோஷம் கொடுத்தாச்சு எல்லாருக்கும். அங்கே வேன்கள் வந்து பெட்ரோல் பங்கு நிறுத்திருங்க. யாரும் இந்த பக்கம் வேன் அனுப்ப வேணாம். அங்கே இறங்கி ஆண்கள் ஆண்கள் பகுதியில் நில்லுங்க. பெண்கள் பெண்கள் பகுதிக்கு வந்துருங்க. யாரு மேல வேன்லாம் அங்கே நிறுத்திடுங்க. வேன் பெட்ரோல் பங்கு நிறுத்திருங்க. வேன் நிறைய வந்து கொண்டிருக்கின்றது. அங்கே நிறுத்திடுங்க. எம்டி வேனை மட்டும் இந்த சைடு ரோட்ல அனுப்பி விடுங்க. சேர் மட்டும் ரெடி பண்ணிக்கிறேன். அந்த சேர் ஏற்பாடு பண்ண முடியுமா? ஒரு 50 சேர் ஏற்பாடு பண்ண முடியுமா? ரொம்ப முடியாதவங்களுக்காக சேர் நாற்காலி வசதி ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அவங்க மட்டும் பயன்படுத்திக்கோங்க. அல்லாவுக்காக முடியாதவங்க இருந்தா அவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யுமாறு கேட்டுக்கிறோம். எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இன்னும் வேன் வந்து கொண்டே இருக்கின்றது. வரக்கூடிய வேன்களை வாலண்டியர்ஸ் வந்து பெட்ரோல் பங்களை நிறுத்திடுங்க. இங்க நிக்கிறதுக்கு இடம் இல்லை.
ஆண்கள் வந்து பெட்ரோல் பங்கு தாண்டி போய் நில்லுங்க. பெண்களுக்கு இடவசதி ஏற்படுத்தி கொடுங்க. அங்கே பெட்ரோல் பங்கு தாண்டி வேன் ஒரு 3 வேன் நிற்கிது. அவங்கள இறங்கிட்டு வேன் மட்டும் எம்டி அனுப்பிவிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இங்கு குழும்பிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடலூர் தெற்கு மாவட்டம் சார்பாக வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக இந்த மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தில் நாம் எல்லாம் ஒன்று குழும்பியிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தினுடைய தலைநகரங்களிலும் இன்றைய தினமும் நாளைய தினமும் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 36க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இன்றைக்கு இந்த பாஜக அரசாங்கம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததிலிருந்து இன்றைய நிமிடம் வரை இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு விதமான தொல்லைகளையும் இன்னல்களையும் இன்றைக்கு கொடுத்து கொண்டு வருவதை ஒட்டுமொத்த உலகமும் பார்த்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆரம்பத்திலே பாபர் மசூதி அந்த பிரச்சனையிலிருந்து இன்று நாம் இந்த களத்திலே நிற்கக்கூடிய வக்ஃப் திருத்த சட்டம் வரை இஸ்லாமியர்களை இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்துல அவர்களை நிம்மதியாக வாழவிடக் கூடாது, அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு பல்வேறு விதமான இன்னல்களை கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துல இன்றைக்கு இது போன்ற சட்ட திருத்தங்களை ஏற்படுத்தி இஸ்லாமிய மார்க்கத்தை அழித்து விடலாம் என்று சொல்லி இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அடிப்படையாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான், இந்த வக்ஃப் திருத்த சட்டத்திலே கொண்டு வரக்கூடிய சட்டத்தை நாங்கள் ஒருபோதும் அமல்படுத்த விட மாட்டோம். அதை உங்களுடைய அடிப்படையாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளோ விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்தீர்கள். அடிப்படையாக நாங்கள் உங்களுடைய உரிமையை பறிக்க போறோம், உங்களை கணக்கெடுக்க போறோம், உங்களை வெளியேற்ற போகிறோம் என்று சொல்லி எல்லா விதமான சட்டத்தையும் போட்டீங்க. நாங்கள் களத்தில் வந்து போராடினோம். அதே போன்றுதான் அதனுடைய அடிப்படையாக தான் இந்த ஆர்ப்பாட்டம் இங்க கூடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய முன்னோர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக எங்களுக்கென்று சொல்லி விட்டு சென்ற இந்த சொத்துக்களை எங்களுடைய உயிரே போனாலும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய அடிப்படையாக சொல்லிக் கொள்கின்றோம். முதலாவதாக கண்டன கோஷங்கள் போடப்படும். உங்களுடைய சப்தத்தை அதிகப்படுத்தி கைகளை உயர்த்தி உங்களுடைய கோஷங்கள் விண்ணை முட்டுகின்ற வகையில் உங்களுடைய சப்தத்தை அதிகப்படுத்துங்க. நெருக்கமா நிக்காதீங்க, கொஞ்சம் கலைஞ்சு நில்லுங்க. ஆண்கள் கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிருங்க, பெண்களுக்கு உண்டான இடைவெளியை கொடுங்க. அடுத்தபடியாக சகோதரர் மைதீன் எம்ஐசி அவர்கள் கோஷம் வழங்குவார்கள். உங்களுடைய உணர்ச்சி புகுந்த வகையில் கோஷங்களை இடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹு அக்பர்.
அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். ஏழை மக்களின் நலன் காக்க. ஏழை மக்களின் நலன் காக்க முஸ்லிம் முன்னோர்கள் வாரி கொடுத்த முஸ்லிம் முன்னோர்கள் வாரி கொடுத்த லட்சக்கணக்கான கோடிகளை லட்சக்கணக்கான கோடிகளை அபகரிக்கும் முயற்சிகளை அபகரிக்கும் முயற்சிகளை முறியடிக்கும் ஆர்ப்பாட்டம். முறியடிக்கும் ஆர்ப்பாட்டம். வக்ஃபு சொத்தை அபகரிக்க துடிக்கும். வக்ஃபு சொத்தை அபகரிக்க துடிக்கும் ஒன்றிய அரசின் அடக்குமுறையை ஒன்றிய அரசின் அடக்குமுறையை வன்மையாக கண்டிக்கின்றோம். வன்மையாக கண்டிக்கின்றோம். 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 முஸ்லிம்களை தொடர்ந்து சீண்டும். முஸ்லிம்களை தொடர்ந்து சீண்டும் மைனாரிட்டி பாஜக அரசை மைனாரிட்டி பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். திட்டம் போட்டு சட்டம் போட்டு திட்டம் போட்டு சட்டம் போட்டு முஸ்லிம் சமுதாயத்தை குறிவைத்து முஸ்லிம் சமுதாயத்தை குறிவைத்து சதி செய்யும் ஒன்றிய அரசின் சதி செய்யும் ஒன்றிய அரசின் பயமை தனத்தை கண்டிக்கின்றோம். பயமை தனத்தை கண்டிக்கின்றோம். 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 மைனாரிட்டி பாஜக அரசின் மைனாரிட்டி பாஜக அரசின் சதி வலைகளை கண்டிக்கின்றோம். பயமை தனத்தை கண்டிக்கின்றோம். கார்ப்பரேட்டுகளின் ஒன்றிய அரசு கார்ப்பரேட்டுகளின் ஒன்றிய அரசு சௌகிதார் மோடி அரசு சௌகிதார் மோடி அரசு சதி செய்யும் மோடி அரசு சதி செய்யும் மோடி அரசு கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம். அதானிக்காக காஷ்மீர் திருத்தம். அதானிக்காக காஷ்மீர் திருத்தம். அம்பானிக்காக வக்ஃபு திருத்தமா? அம்பானிக்காக வக்ஃபு திருத்தமா? அம்பானியின் கனவு மாளிகை. அம்பானியின் கனவு மாளிகை. கண்ணாடியால் சூழ்ந்த மாளிகை. கண்ணாடியால் சூழ்ந்த மாளிகை. வக்ஃபு நிலத்தை அபகரித்து வக்ஃபு நிலத்தை அபகரித்து அலங்கரிக்கப்பட்ட களவு மாளிகை. அலங்கரிக்கப்பட்ட களவு மாளிகை. யாரடா 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 நீ யாரடா? எங்கள் முன்னோர் வாரி கொடுத்த எங்கள் முன்னோர் வாரி கொடுத்த வக்ஃபு சொத்தை நிர்வகிக்க திருட்டு கும்பலே நீ யாரடா? திருட்டு கும்பலே நீ யாரடா? முஸ்லிம்களின் சொத்தை அபகரிக்க முஸ்லிம் சொத்தை அபகரிக்க சட்டத்தின் பேரால் திட்டம் போடும். சட்டத்தின் பேரால் திட்டம் போடும். வஞ்சகம் செய்யும் மோடி அரசு. வஞ்சகம் செய்யும் மோடி அரசு. எச்சரிக்கை 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 எச்சரிக்கை. இது முஸ்லிம்களின் எச்சரிக்கை. இது முஸ்லிம்களின் எச்சரிக்கை. சட்ட திருத்தம் பெயராலே சட்ட திருத்தம் என்ற பெயராலே அரசியல் அமைப்பை அழிக்க நினைக்கும்
அரசியல் அமைப்பை அழிக்க நினைக்கும் ஒன்றிய அரசின் கயமைத்தனத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். உறுத்துகிறதா கண்களை எல்லாம் உறுத்துகிறதா லட்சக்கணக்கான சொத்துக்கள் பாஜகவின் கண்களை உறுத்துகிறதா வக்ஃபு வாரிய நலவாரியத்திலே வக்ஃபு வாரிய நிர்வாகத்திலே காவிகளை துடிக்கிறதா என்ன நியாயம் அட நீதிவான்களே என்ன நியாயம் முஸ்லிம்களின் சொத்தை நிர்வகிக்க பாவிகள் துடிப்பது என்ன நியாயம் ராமர் கோவில் நிர்வாகத்திலே முஸ்லிம்களை நீ விடுவாயா? ராமர் கோவில் நிர்வாகத்திலே முஸ்லிம்களை நீ விடுவாயா? சங்கர மடத்தின் நிர்வாகத்திலே கிறிஸ்தவர்களை நீ விடுவாயா? பதில் சொல்லடா. கேள்விக்கு பதில் சொல்ல கேள்விக்கு பதில் சொல்லடா. ஒன்றிய அரசு நிலத்தை அநியாயமாய் நீ பறித்தாயே. அட பாவிகளே இந்திய மண்ணின் மைந்தர்களை அகதியாக்க துடிக்கிறாயே. சட்ட திருத்தம் என்ற பெயராலே முஸ்லிம்களை வஞ்சிக்கும் பாவிகளே, மாட்டுக்கரியின் பெயராலே பாவிகளை நீ கொன்றாயே. ஒன்றா இரண்டாய் எடுத்துச் சொல்ல உன் வெறுப்பை உலகம் அறியுமடா. முஸ்லிம் வெறுப்பை உலகம் அறியுமடா. பாதுகாப்பில்லை முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பில்லை. இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பில்லை. வெள்ளைக்கார கூட்டத்தை விரட்டி அடித்த சமுதாயமடா. வெள்ளைக்கார கூட்டத்தை விரட்டி அடித்த சமுதாயம்
சமுதாயமடா விரட்டி அடித்த சமுதாயமடா உயிரை கூட துச்சமாக்கி உயிரை கூட துச்சமாக்கி உயிரை கூட துச்சமாக்கி உயிரை கூட துச்சமாக்கி எதிரியை விரட்டிய சமுதாயமடா எதிரியை விரட்டிய சமுதாயமடா விடமாட்டோம் நாங்கள் விடமாட்டோம் விடமாட்டோம் நாங்கள் விடமாட்டோம் விடமாட்டோம் நாங்கள் விடமாட்டோம் விடமாட்டோம் நாங்கள் விடமாட்டோம் ஒருபோதும் நாங்கள் கைவிட மாட்டோம் ஒருபோதும் நாங்கள் கைவிட மாட்டோம் உரிமை மீட்பு போராட்டத்தை உரிமை மீட்கும் போராட்டத்தை உரிமை மீட்பு போராட்டத்தை உரிமை மீட்கும் போராட்டத்தை உயிரே போனாலும் விட மாட்டோம் உயிரே போனாலும் விடமாட்டோம் உயிரே போனாலும் விட மாட்டோம் உயிரே போனாலும் விடமாட்டோம் ஆசாதி 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 நாம் உறக்க சொல்வோம் நாம் உறக்க சொல்வோம் நாம் உறக்க சொல்வோம் செவி பிளக்க சொல்வோம் செவி பிளக்க சொல்வோம் நம் உரிமையை மீட்போம் நம் உரிமையை மீட்போம் நாம் ஒன்றுபட்டு நிற்போம் நாம் வாங்கி உரைப்போம் நாம் வாங்கி உரைப்போம் இது எங்கள் சொத்தடா இது எங்கள் சொத்தடா வக்ஃபு எங்கள் சொத்தடா இது எங்கள் உரிமை இது எங்கள் உரிமை உன் திட்டம் ஒழிப்போம் உன் திட்டத்தை ஒழிப்போம் உன் கொட்டத்தை அடக்குவோம் உன் கொட்டத்தை அடக்குவோம் உன் சட்டத்தை தகர்ப்போம் உன் சட்டத்தை தகர்ப்போம் ஆசாதி நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆசாதி நாங்கள் பயப்பட மாட்டோம் நீ சுருட்டிட நினைத்தால் ஆசாதி வக்ஃபு சிலத்தை இழக்க மாட்டோம் வக்ஃபு சொத்தை இழக்க மாட்டோம் உன்னை விரட்டி அடிப்போம் எங்கள் உரிமை காக்க நாங்கள் உயிரையும் கொடுப்போம் எங்கள் உரிமை காக்க நாங்கள் உயிரையும் கொடுப்போம் நீ அடக்க நினைத்தால் நீ அடக்க நினைத்தால் நாங்கள் அடங்க மறுப்போம் நாங்கள் அடக்க மறுப்போம் உன் திருட்டுத்தனத்தை உன் திருட்டுத்தனத்தை நாங்கள் ஒழித்து கட்டுவோம் நாங்கள் ஒழித்து கட்டுவோம் நாங்கள் கலைந்திட மாட்டோம் நாங்கள் கலைந்திட மாட்டோம் நாங்கள் சோர்ந்து விடவும் மாட்டோம் நாங்கள் சோர்ந்து விடவும் மாட்டோம் நீ ஒவ்வொரு நாளும் நீ ஒவ்வொரு நாளும் உன் உறக்கம் கலையுமடா உன் உறக்கம் கலையுமடா இது விடுதலை முழக்கம் இது விடுதலை முழக்கம் இனி நாடே கேட்கும் இனி நாடே கேட்கும் வக்ஃபு சொத்தை மீட்கும் வரைக்கும் வக்ஃபை மீட்கும் வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும் எங்கள் போராட்டம் தொடரும் உன் ஆணவ ஆட்சிக்கு நாங்கள் முடிவுரையை வழங்குவோம் நாங்கள் முடிவை கட்டுவோம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கொஞ்சம் மக்கள் கலக்கமா நில்லுங்க. இன்னும் வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளருடைய செவிட்டு காதுகளுக்கு நம்முடைய கோஷங்கள் போய் கேட்கணும். கொஞ்சம் அப்படியே கலக்கமா நில்லுங்க. மக்கள் நெருக்கி நிக்காதீங்க. ஆண்கள் பின்னாடி போங்க. நம்மளுக்கு ரவுண்டான வரை இடம் இருக்கிறது. கொஞ்சம் அப்படியே மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. பின்னாடி ஆண்கள் அப்படியே கொஞ்சம் பின்னாடி தள்ளி நில்லுங்க. ஆண்கள் அப்படியே கொஞ்சம் பின்னாடி தள்ளி நில்லுங்க. கொஞ்சம் சவுண்ட் சர்வீஸ் என்னன்னு பாருங்க. கடைசி ஸ்பீக்கர் வேலை செய்யலையா? கொஞ்சம் அப்படியே ஆண்கள் அப்படியே பின்னாடி போயிருங்க. மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். கொஞ்சம் பெண்கள் கொஞ்சம் கலக்கமா இருங்க. கொஞ்சம் அப்படியே ஒட்டி இருந்தீங்கன்னா மூச்சு திணறல் மாதிரி வந்துடும். ரொம்ப ஒட்டி இருக்காதீங்க. குழந்தைகளை பத்திரமா வச்சுக்கோங்க. கொஞ்சம் அப்படியே விலகி விலகி நில்லுங்க. பெண்கள் அப்படியே கொஞ்சம் விலகி விலகி நில்லுங்க. நன்கு கைகளை உயர்த்தி ஆசாதி என்ற கோஷத்தை போடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹு அக்பர்,
அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். ஆசாதி, ஆசாதி, ஆசாதி. ஆசாதி, நாம் உறக்க சொல்வோம், ஆசாதி, செவி பிளக்க சொல்வோம், ஆசாதி, நாம் ஓங்கி உரைப்போம், ஆசாதி, நாம் ஓங்கி உரைப்போம். ஆசாதி, இது எங்கள் சொத்து, ஆசாதி, வக்ஃபு எங்கள் சொத்து, ஆசாதி, இது எங்கள் உரிமை, ஆசாதி, இது எங்கள் உரிமை. ஆசாதி, உன் திட்டம் ஒழிப்போம், ஆசாதி, உன் கொட்டம் அளிப்போம், ஆசாதி, உன் சட்டம் தகர்ப்போம். ஆசாதி, நாங்கள் பயப்பட மாட்டோம், ஆசாதி, நாங்கள் பயப்பட மாட்டோம். ஆசாதி, நீ சுருட்ட நினைத்தால் ஆசாதி, வக்ஃபை இழக்க மாட்டோம். ஆசாதி, உன்னை விரட்டி அடிப்போம், ஆசாதி, உன்னை விரட்டி அடிப்போம். ஆசாதி, எங்கள் உரிமை காக்க, ஆசாதி, எங்கள் உரிமை காக்க ஆசாதி, நாங்கள் உயிரையும் கொடுப்போம், ஆசாதி, நாங்கள் உயிரையும் கொடுப்போம். ஆசாதி, ஓ பாசிச படையே, ஆசாதி, ஓ பாசிச படையே, ஆசாதி, நீ அடக்க நினைத்தால், ஆசாதி, நீ அடக்க நினைத்தால் ஆசாதி, நாங்கள் அடங்க மறுப்போம், ஆசாதி, நாங்கள் அடங்க மறுப்போம். ஆசாதி, உன் திருட்டுத்தனத்தை, ஆசாதி, உன் திருட்டுத்தனத்தை ஆசாதி, நாங்கள் ஒழித்து காட்டுவோம், ஆசாதி, நாங்கள் ஒழித்து காட்டுவோம். ஆசாதி, நாங்கள் கலைந்திட மாட்டோம், ஆசாதி, நாங்கள் கலைந்திட மாட்டோம். ஆசாதி, அட கலங்கவும் மாட்டோம், ஆசாதி, அட கலங்கவும் மாட்டோம். ஆசாதி, இனி ஒவ்வொரு நாளும், ஆசாதி, இனி ஒவ்வொரு நாளும் ஆசாதி, உன் உறக்கம் கலையும், ஆசாதி, உன் உறக்கம் கலையும். ஆசாதி, இது விடுதலை முழக்கம், ஆசாதி, இது விடுதலை முழக்கம். ஆசாதி, இனி நாடே கேட்கும், ஆசாதி, இனி நாடே கேட்கும். ஆசாதி, வக்ஃபை மீட்கும் வரைக்கும், ஆசாதி, வக்ஃபை மீட்கும் வரைக்கும் ஆசாதி, எங்கள் போராட்டம் தொடரும், ஆசாதி, எங்கள் போராட்டம் தொடரும். ஆசாதி, உன் ஆணவ ஆட்சி, ஆசாதி, உன் ஆணவ ஆட்சி ஆசாதி, அது விரைவில் அழியும், ஆசாதி, அது விரைவில் அழியும். ஆசாதி, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அக்பர். அடுத்தபடியாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில தலைவர் சகோதரர் ஆர் அப்துல் கரீம் எம்ஐசி அவர்கள் கண்டன உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஜமாத்தார்களே, பிரமத நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை துவங்குகிறேன். இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக இன்றும் நாளையும் தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மத்திய பாஜக அரசு கொண்டு வருகிற வக்ஃபு சட்ட திருத்தத்தை கண்டித்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சட்ட திருத்தத்தை நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம்? வக்ஃபு சட்ட திருத்தம் என்பது ஏன் எதிர்க்கப்பட வேண்டியது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பாக வக்ஃபு சொத்துக்கள் என்றால் என்ன என்பதை என் பிரமத அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சுருக்கமான ஒரு விளக்கத்தினை தருகிறோம். இந்தியாவிலே சுமார் 9.5 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில் வக்ஃபு சொத்துக்கள் இருக்கிறது. வக்ஃபு என்று சொன்னால்
இந்த வார்த்தையே அரபி வார்த்தை என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். எங்களுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் முஸ்லிம்கள் வழிபாட்டு தலத்தை எழுப்புவதற்காகவும் அவர்களில் இறந்து விட்டவர்களை அடக்கம் செய்வதற்குரிய மையவாடிகளை ஏற்படுத்துவதற்கும் முஸ்லிம் மாணவ மாணவியர்களுக்கு குர்ஆனினுடைய கல்வியை போதிக்க வேண்டும் என்பதற்குரிய மதரசாக்களை நிறுவுவதற்கும் இன்னும் பல்வேறு இஸ்லாமிய நலப்பணிகளை, தொண்டு பணிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக முஸ்லிம் முன்னோர்களால் கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் தான் வக்ஃபு சொத்துக்கள் என்பது. இங்கே இந்த சொத்துக்கள் எந்த ஒரு தனி நபருக்கும் வழங்கப்படுவது கிடையாது. பள்ளிவாசலிலே ஜமாத்தார்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களின் பயன்பாட்டுக்கு வழங்கப்படுவது இல்லை. முழுக்க முழுக்க இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்படுகிற சொத்துக்கள், இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்படுகிற வக்ஃபு சொத்துக்கள். அதன் உரிமையாளன் நாங்கள் நம்புகிற அல்லாஹ் இறைவன் ஒருவன் மட்டும்தான். அல்லாஹ்வை தவிர வக்ஃபு சொத்துக்களிலே தலையிடுவதற்கு வேறு எவருக்கும் அதிகாரம் இல்லை. எங்கள் முன்னோர்கள் பள்ளிவாசல்களை எழுப்பிக் கொள்ளுங்கள், மையவாடிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், முஸ்லிம்களுக்காக தொண்டாற்றுங்கள். இன்னும் ஏனைய எளிய மக்கள், ஏழைகள் அவர்களின் பயன்பாட்டுக்காக என்று இறைவனின் பெயரால் தானம் செய்யப்பட்ட சொத்துக்கள் தான் வக்ஃபு சொத்துக்கள். அப்படியான வக்ஃபு சொத்துக்கள் இந்தியாவிலே 9 லட்சம் ஏக்கர் அளவில் வக்ஃபு சொத்துக்கள் இருக்கிறது. இதனை நிர்வகிப்பவர்களாக அந்தந்த ஊரில் உள்ள பள்ளிவாசல் ஜமாத் தலைவர்கள், மதிப்பிற்குரிய முத்தவல்லிகள், பள்ளிவாசல்களிலே மக்களுக்கு தலைமை தாங்கி தொழுவிக்கக்கூடிய இமாம்கள், மதகுருமார்கள், அவர்கள் இந்த நிலங்களை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை அல்லாஹ்வின் பெயரால் ஒரு நிலமோ பொருளாதாரமோ வக்ஃபு செய்யப்பட்டு விட்டால் அதை யாரும் திரும்ப பெற இயலாது. முழுக்க முழுக்க நற்காரியங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்கள் என்று ஆகிவிடும். இப்படியான இந்த வக்ஃபு சொத்துக்களை கபலீகரம் செய்வதற்கு, கொல்லைப்புற வழியாக திருடுவதற்கு மத்திய பாஜக அரசு முயற்சிக்கிறது. வக்ஃபு சட்ட திருத்தம் என்பதே முஸ்லிம்களுக்கு சொந்தமான வக்ஃபு சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய முயற்சி. நாங்கள் ஏன் இந்த சட்ட திருத்தத்தை எதிர்க்கிறோம்? அடிப்படையில் வக்ஃபு சட்ட திருத்தம் என்பது அரசியலமைப்பு சட்ட விதிகளை மீறக்கூடியதாக இருக்கிறது. இந்தியாவிலே முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் மத நல்லிணக்கத்தோடு சகோதரத்துவ உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாஜக அரசு கொண்டு வருகிற வக்ஃபு சட்ட திருத்தம் என்பது இந்தியாவில் காணப்படுகிற மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய நோக்கம் கொண்டதாக இருக்கிறது. எந்த விதத்தில் இது மத நல்லிணக்கத்தை கெடுக்கிறது? எந்த விதத்தில் இது அரசியலமைப்பு சட்ட விதிகளை மீறக்கூடியதாக இருக்கிறது? நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அரசியலமைப்பு சட்ட விதி 25 மற்றும் 30 மிக தெளிவாக சொல்கிறது, இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் தத்தமது மதத்தை பின்பற்றுவதற்குரிய உரிமை இருக்கிறது. அவர்கள் மதத்தை பரப்புவதற்குரிய உரிமை இருக்கிறது. அவர்களுக்கென்று சில சொத்துக்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கும், நிலங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கும், அந்த சொத்துக்களை அவர்களை நிர்வகிப்பதற்கும் உண்டான உரிமை இந்த நாட்டில் உள்ள அனைத்து மத மக்களுக்கும் இருக்கிறது. எந்த சிறுபான்மையின சமுதாயமாக இருந்தாலும், அது மொழி சிறுபான்மையின மக்களாக இருக்கலாம், மத அடிப்படையிலான சிறுபான்மை மக்களாக இருக்கலாம், அவங்க மதத்தை பரப்புவதற்குரிய வழிபாட்டு தலங்களை எழுப்பலாம், மதரசாக்களை எழுப்பலாம், கல்வி நிலையங்களை எழுப்பலாம், அவற்றை அவர்களே நிர்வகித்தும் கொள்ளலாம். அப்படிப்பட்ட உரிமையை அரசியலமைப்பு சட்ட விதி உறுதிப்படுத்துகிறது. இங்க என்ன பிரச்சனை? இவர்கள் வக்ஃபு சட்ட திருத்தம் என்று ஒன்றை கொண்டு வந்து எங்களுக்கு சொந்தமான பள்ளிவாசல்களை, எங்களுக்கு சொந்தமான மையவாடி நிலங்களை, வக்ஃபுக்கு சொந்தமான ஏனைய நிலங்களை நிர்வகிக்கிற உரிமையை முஸ்லிம்களிடமிருந்து பறிக்கிறார்கள். முஸ்லிம்களிடமிருந்து
ஜமாத்தாரிடமிருந்து முத்தவல்லியிடமிருந்து அப்பட்டமாக பறிக்கக்கூடிய விதத்தில் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். இவர்கள் என்னென்ன திருத்தம் என்கிற பேரில் என்னென்ன உள்ளே நுழைக்கிறார்கள் தெரியுமா? முஸ்லிம் அல்லாதவர்களை பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடிய வக்ஃபில் இவர்கள் உள்ளே சேர்க்கிறார்கள். எப்படி சேர்க்கிறாங்க? நீங்க பாருங்க, மத்திய அரசு வக்ஃபு கவுன்சில் இருக்கிறது. அந்த மத்திய வக்ஃபு கவுன்சில்ல இவர்கள் கொண்டு வரக்கூடிய திருத்தத்தின் மூலமாக முஸ்லிம் அல்லாத இருவர் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. வக்ஃபு கவுன்சில்ல முஸ்லிம்களின் சொத்தை நிர்வகிப்பதற்கு எதற்கு முஸ்லிம் அல்லாதவர்கள்? மத்திய வக்ஃபு கவுன்சிலில் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாநிலங்களிலேயும் வக்ஃபு வாரியம் இருக்கிறது அல்லவா? அந்த மாநிலத்தில் உள்ள வக்ஃபு வாரியங்கள்ல சிஇஓ என்று சொல்லப்படுகிற தலைமை நிர்வாக அதிகாரி, பழைய வக்ஃபு சட்டத்தில் மாநிலங்களில் உள்ள வக்ஃபு வாரியத்தின் சிஇஓ தலைமை நிர்வாக அதிகாரி கண்டிப்பாக முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்று பழைய வக்ஃபு சட்டம் சொல்கிறது. இவர்கள் கொண்டு வரக்கூடிய திருத்தத்தில் அந்த பகுதியை நீக்கிறாங்க. மாநிலங்களில் உள்ள வக்ஃபு வாரியத்தின் சிஇஓ தலைமை நிர்வாக அதிகாரி முஸ்லிமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன? முஸ்லிமா இருக்க வேண்டாம், முஸ்லிம் அல்லாதவரை உள்ளே நுழைப்பது. முஸ்லிம் அல்லாதவர் என்பதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? நம்மின் மீது அன்பு வைத்திருக்கிற முஸ்லிம் அல்லாதவர்கள் அல்ல, நம்மோடு இணக்கமாக இருக்கிற சகோதரத்துவ உணர்வை பேணி வாழ்கிற முஸ்லிம் அல்லாத சாமானிய மக்கள் அல்ல. முஸ்லிம்கள் அழிக்கணும், ஒழிக்கணும், பள்ளிவாசல்களை இடிக்கணும் என்று முழங்கிக் கொண்டிருக்கிற RSS சித்தாந்தத்தில் ஊறி போனவர்களை உள்ளே நுழைப்பார்கள். அதுக்கு தாங்க இந்த திருத்தமே. தமிழ்நாடு நீங்க விட்டுருங்க, வட மாநிலங்கள்ல இவர்களால் நியமிக்கப்படுகிற அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர்கள், அவர்களின் நிலை என்ன? எப்படி இருக்கிறார்கள்? மத்திய பாஜக அரசு எந்த துண்டை வீசுகிறதோ, எப்படிப்பட்ட கட்டளையை உத்தரவிடுகிறதோ அதை செயல்படுத்துபவர்களாக இருக்கிறார்களா இல்லையா? சட்டத்தின்படியே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர்கள் வட மாநிலங்களில் சட்டத்தை பேணி பாதுகாப்பவர்களாக இருக்கிறார்களா? அப்படின்னா எத்தனை முஸ்லிம் வீடுகளை புல்டோசரை கொண்டு இடிச்சாங்களே, எந்த கலெக்டராவது வந்து தடுத்தாரா? சட்டத்துக்கு புறம்பாக அநியாயமான முறையில் முஸ்லிம்களின் வணிகத்தலங்களை தீ வைத்து கொளுத்தினார்களே, வட மாநிலங்களில் இவர்களால் நியமிக்கப்பட்ட சங் பரிவார் சிந்தனை ஊறி திளைத்த அத்தகைய விஷமம் நிறைந்த காவல்துறை அதிகாரிகள் அதை தடுத்தார்களா? மாட்டிறைச்சியின் பெயரால் ஜெய் ஸ்ரீராம் என்கிற கோஷத்தை எழுப்ப சொல்லி வட மாநிலங்களில் எத்தனை முஸ்லிம்களை கொன்று குவித்தார்கள். இதையெல்லாம் இவர்கள் தடுத்தார்களா? ஒருபோதும் தடுக்கவில்லை. அப்ப இந்த வக்ஃபு சட்டத்தில் அப்படிப்பட்ட நபர்களை உள்ளே நுழைப்பதன் மூலம் திருத்தம் என்கிற பெயரில் மாநிலங்களில் உள்ள வக்ஃபு வாரியத்தில் இனிமே தலைமை நிர்வாக அதிகாரியா முஸ்லிம் அல்லாதவர் இருப்பாரு. அப்படின்னா என்ன சொல்ல வர? வக்ஃபு நிலத்தில் ஏதாவது பிரச்சனையா? நம்ம அவங்கிட்ட போய் நிக்கணும். நம்ம ஜமாத்தினுடைய முத்தவல்லிகள் அங்கே போய் நிற்க வேண்டிய அவசியம் என்ன? நம்ம ஜமாத்தின் தலைவர்கள் தங்கள் பள்ளிவாசல் நிலத்தை, தங்கள் மையவாடியை, தங்கள் பள்ளிவாசலுக்கு பாத்தியப்பட்ட ஏனைய சொத்துக்களை பாதுகாக்க அவர்கள்ட்ட போய் நம்ம நிற்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த நாட்டில் சிறுபான்மையின மக்களுக்கு அவர்கள் நிலத்தை, அவர்கள் சொத்தை அவர்களை நிர்வகித்துக் கொள்வதற்குரிய உரிமை இல்லையா? இதான் கேள்வி. இங்கே நின்று கொண்டிருக்கிற அன்பு நிறைந்த பிரமத அன்பர்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வது அதுதான். எங்க சொத்தை நாங்கள் நிர்வாகம் பண்ணக்கூடாதா? வக்ஃபு சொத்துங்கிறது மோடிஜி நமக்கு தந்ததா? பிஜேபி கவர்மெண்ட் நமக்கு கொடுத்ததா? மோடிஜியினுடைய ஃபாதர் நமக்கு தந்தாரா? யார் சொத்து இது? எங்க அப்பா விட்டு சொத்து, எங்க பாட்டம் விட்டு சொத்து, எங்க முன்னோர்கள் எங்கள் நலத்திற்காக அவர்கள் தந்த சொத்துக்கள். அதை எங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியுமா? எங்க முன்னோர்கள் நிர்வாகம் பண்ணுவாங்க, எங்களில் உள்ள பெரியவர்கள் நிர்வாகம் செய்வார்கள். நீ யார் அதுல தலையிடுவதற்கு? நீ யார்? அதிலேயே முஸ்லிம் அல்லாதவர்களை உள்ளே கொண்டு வந்து நுழைக்கிறாய். இன்னும் பாருங்க, வக்ஃபு போர்டு மெம்பர், ஒவ்வொரு மாநிலத்திலையும் வக்ஃபு வாரியத்தில் மெம்பர் நிர்வாகிகள் இருப்பார்கள் அல்லவா? 100% நிர்வாகிகள் முஸ்லிம்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று பழைய சட்டம் சொல்கிறது. இவர்கள் திருத்தம் என்கிற பெயரில் கொண்டு வருகிற புதிய சட்டத்தில்
அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வக்ஃப் போர்டு மெம்பர்களாக 50% முஸ்லிம்கள் இருந்தா போதும் அப்படிங்கிறாங்க. அப்ப மிச்சமுள்ள 50% முஸ்லிம் அல்லாதவர்களால் நிரப்ப பார்க்கிறாங்க. அவர்களுடைய சிந்தனை கொண்ட நபர்களை உள்ளே கொண்டு வந்து நிரப்ப பார்க்கிறார்கள். இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது எப்படி சரியான சமத்துவமான பார்வையா இருக்கும்? இங்கே நீங்கள் நம்ம தமிழ்நாட்டையே உதாரணமா வச்சு பேசுவோம். முஸ்லிம்களுக்கு பள்ளிவாசல்கள், நிலங்கள், மையவாடிகள் என்று இருப்பதை போல இந்து மக்களுக்கு கோயில்கள், குளங்கள், சொத்துக்கள் இருக்குதா இல்லையா? இவற்றை நிர்வகிப்பதற்கென்று அறநிலையத்துறை என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா? கோயில் நிர்வாகங்கள் என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா? இப்ப இதுல எல்லாம் முஸ்லிம்களை உள்ளே நுழைக்கணும்னு ஒருவர் சொன்னால் அதை யாராவது ஏற்போமா? காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு. காசி விஸ்வநாதர் கோயிலை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகத்துல முஸ்லிம்களை உள்ள நுழைங்க அப்படின்னு உவைசி சொன்னா அது சரியா? உங்க மனசாட்சியை தொட்டு பாருங்க. கோயிலை நிர்வகிக்கிறதுக்கு எதுக்குப்பா முஸ்லிமே கேட்பீங்களா மாட்டீங்களா? நியாயம் அது. கோவிலை நிர்வகிக்க முஸ்லிம் தேவையில்லை. கோவிலை நிர்வகிப்பதற்கு ஒரு கிறிஸ்து தேவையில்லை. அவர்கள் கோயிலை அவர்கள் நிர்வகிக்க வேண்டும். அதுதான் அவர்களுக்கான உரிமை. அப்ப கோவில் நிர்வாகத்தில் எப்படி முஸ்லிம்களை கொண்டு வந்து நுழைச்சா அது தேவையில்லாததோ நியாயமற்ற செயலோ அதை யாரும் ஏற்க மாட்டோமோ அதுபோல்தான் இதுவும். ஸ்ரீரங்கத்தை எடுத்துக்குவோம். ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கு. நம்ம சிதம்பரத்தை எடுத்துக்கங்க. சிதம்பரமே கோயில் நிலம் தானே. இந்த மாவட்டத்தில் ஆங்காங்கே கோயில்கள் இருக்கிறதா இல்லையா? சிதம்பரம் நடராஜர் கோயிலை நிர்வகிப்பதற்குண்டான நிர்வாக குழுவுல 2 முஸ்லிமை உள்ள போடுங்கன்னு சொன்னா ஏத்துக்குவீங்களா? முஸ்லிம் வந்து கோயிலை வந்து பார்வையிடுறார். இது எங்க இருக்கிறது, அது அங்க இருக்கு, 2 இது அங்க மாத்துங்க இங்க மாத்துங்கன்னு சொன்னா ஏத்துக்குவோமா? கோவில்ல முஸ்லிம்க்கு என்ன வேலைன்னு கேட்க மாட்டோம். அப்படி கேட்பதுதான் சரி. சிதம்பரம் கோவில்ல என்ன செய்யணுங்கிறது அவங்க பார்த்துக்குவாங்க. அங்க முஸ்லிமுக்கு என்ன வேலை, அங்கே கிறிஸ்துவுக்கு என்ன வேலை, அதை தான் நாங்க கேட்கிறோம். வக்ஃபு சட்டம், வக்ஃபு சொத்துக்கள் என்பது அங்கே பள்ளிவாசல்கள் இருக்கிறது, மையவாடிகள் இருக்கிறது, மதரசாக்கள் யாருடைய தனி சொத்தும் அல்ல. இந்த பள்ளிவாசல்களை, மையவாடி நிலங்களை முஸ்லிம் அல்லாதவர் நிர்வகிக்க வேண்டிய அவசியம் என்ன? எந்த அளவுக்குன்னு சொன்னா நீங்க பாருங்க, காசி விஸ்வநாதர் கோயில், அந்த கோவிலை நிர்வகிப்பதற்குரிய உறுப்பினர்கள் தேர்வு செய்வாங்க. அப்படியான உறுப்பினர் தேர்வுக்கு அந்த கோவில் விதி என்ன சொல்கிறது தெரியுமா? 2 உறுப்பினர், பல்வேறு உறுப்பினர்கள் 2 உறுப்பினர் யாருன்னா வாரணாசி கலெக்டர், 2வது கமிஷனர். இந்த 2 பேரும் அந்த கோவிலை நிர்வகிக்கக்கூடிய மெம்பர்ல உறுப்பினர்கள் இருவராக இருப்பார்கள் அப்படின்னு விதி சொல்லுது. வாரணாசி கலெக்டர், அங்குள்ள கமிஷனர். நன்றாக கவனிக்கணும். அங்கே விதி கூடுதலாக இன்னும் ஒரு விஷயத்தை சொல்கிறது. இவர்கள் இருவரும் இந்துவாக இல்லை என்றால், எப்படி வாரணாசி கலெக்டர் இந்துவாக இல்லை என்றால், அங்குள்ள கமிஷனர் இந்துவாக இல்லை என்றால், அடுத்த நிலையில் உள்ள இந்துக்களை இருவரை தேர்வு செய்து உறுப்பினர்களாக நிரப்ப வேண்டும். பாத்தீங்களா? அப்ப வாரணாசி கோவிலை நிர்வாகம் பண்றதுக்கு முஸ்லிம் வேண்டாம், இந்துவாகத்தான் இருக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட விதி சொல்கிறது. அதை அரசியலமைப்பு சட்டம் ஏற்கிறது. கலெக்டர் இந்துவா இல்லைன்னா அடுத்த நிலையில யார் இந்துவா இருக்கிறார் அவங்களை கொண்டு வந்து போடுங்க. இதான சரியான பார்வை? இதே தான் நாங்க வக்ஃப்ல கேட்கிறோம். எங்க சொத்தை, எங்க பள்ளிவாசல முஸ்லிம்கள் எங்களுக்கு நிர்வகிக்க தெரியாதா? எதுக்கு நீங்க மாவட்ட கலெக்டர் வந்து பார்வையிடுவாருங்கிறீங்க? சிஇஓ தலைமை நிர்வாக அதிகாரியா முஸ்லிம் அல்லாதவர் இருக்கலாம்ங்கிறீங்க. 50% முஸ்லிம் அல்லாதவர்களை கொண்டு போய் மெம்பர்களா போடணும்ங்கிறீங்க. இதெல்லாம் அப்பட்டமா சட்ட விதி மீறல். சிறுபான்மையின சமுதாய மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மத சுதந்திரத்தை இந்த வக்ஃபு சட்ட திருத்தம் பறிக்கின்றது. இது ஒரு விஷயம். இவங்க வேலையே இதுதாங்க. எப்ப பாரு முஸ்லிமும் முஸ்லிம் அல்லாதவர்கள், முஸ்லிம்கள் இந்துக்கள், முஸ்லிம்கள் இந்துக்கள் என்கிற பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்தியாவில் வாழக்கூடிய மக்களிடத்தில் அப்படி இல்லை.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் அப்படி இல்லை. முஸ்லிம்கள், இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமை உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவங்களுக்கு அது பிடிக்காது. இவங்களுக்கு ஒற்றுமைனாலே பிடிக்காது. அவங்களுக்கு ஓட்டு வேணும். நாட்டில் உள்ள பிரச்சனைகளை பத்தி பேசக்கூடாது. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்? வக்ஃபுல சட்ட திருத்தம் கொண்டு வான்னு நாங்க யாராவது கேட்டோமா? எதுக்கு இதையெல்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? மோடிஜிக்கு நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, எங்களை பத்தி நினைக்கிறத நீங்க மறந்துருங்க. தயவு செஞ்சு எங்களுக்காக நீங்க கவலைப்படவே வேண்டாம். எதை எடுத்தாலும் என்னவா, முஸ்லிம்களை பத்தி நினைத்து பார்த்தேன், முஸ்லிம் பெண்களை பத்தி நினைத்து பார்த்தேன், கண்ணீராக வருகிறது. அதனால்தான் முத்தலாக்கு தடை சட்டம். முஸ்லிம்களில் உள்ள நபர்களை பற்றி நினைத்து பார்த்தேன், அவர்கள் நிலங்கள் ஆக்கிரமிப்பாளர்களால் அகற்றப்படுவதை, ஆக்கிரமிப்புக்கு உள்ளாவதை எண்ணி பார்த்தேன். அதனால் தான் வக்ஃபு சட்டம். தயவு செஞ்சு எங்களை பத்தி நினைக்காதீங்க. நீங்க நினைச்சாலே எங்களுக்கு பிரச்சனை. நீங்க யாரை பத்தி கவலைப்படுங்க? உங்களை நினைச்சு கவலைப்படுறாங்க பாருங்க. யசோதா பெண், உங்க மனைவி. அண்மையில கூட பத்திரிகையில ஒரு செய்தி வந்தது. அவங்க மனைவி சொல்லியிருக்கிறாங்க, வெளிநாட்டிலிருந்து பல தலைவர்கள், அதிபர்கள்லாம் வர்றாங்க. அவங்கெல்லாம் அவங்க மனைவியோட வந்து போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க. என் கணவர் நான் இல்லாம தனியா நிக்கிறார், எனக்கு கண்ணெல்லாம் கலங்குதுங்கிறார். அவங்க கண்ணீரை முதல் தொடங்க. உங்களால் கைவிடப்பட்ட யசோதா பெண்ணின் கண்ணீரை துடைத்து விட்டு அதுக்கப்புறம் எங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க கவலைப்பட்டாலும் எங்களுக்கு கவலை. நீங்க எங்களை பத்தி நினைச்சீங்கன்னா தான் எங்களுக்கு பிரச்சனை. வக்ஃபு சொத்தை பத்தி நீங்க எங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன அதுல வந்துச்சு? நாங்க கேட்டோமா? இதுல சட்ட திருத்தம் கொண்டு வாங்க நாங்க கேட்டோமா? வக்ஃபு சொத்துல ஆக்கிரமிப்பு இருக்கான இருக்கு. அதை தீர்ப்பதற்கு பல்வேறு சட்ட வழிமுறைகள் இருக்கிறது. வக்ஃபு வாரியம் இருக்கிறது, தீர்ப்பாயம் இருக்கிறது, உயர்நீதிமன்றம் இருக்கிறது, உச்ச நீதிமன்றம் இருக்கிறது. இதுல எல்லாம் தீராத பிரச்சனை நீங்க கொண்டு வர சட்ட திருத்தத்தில் தீருமா? இத்தனை அரசியலமைப்பு சட்ட விதிகளுக்கு உட்பட்டது தானே வக்ஃபுல ஒரு பிரச்சனை. நீதிமன்றத்தை நாட முடியுமா? முடியாதா? முடியும். அப்ப எதுக்கு நீங்க சட்ட திருத்தம் கொண்டு வரீங்க? உயர் நீதிமன்றம் போகலாம், உச்ச நீதிமன்றம் போகலாம். அவ்வளவு வழிமுறை இருக்கும்போது நாட்டில் எதை கேட்கிறோமோ அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. இளைஞர்கள் தான் வேலை வாய்ப்புன்னு கேட்கிறாங்க, அதை கொடுக்கறது இல்லை. அதை பத்தி சிந்திக்கிறது இல்லை. அதுக்கு சட்ட திட்டங்கள் கொண்டு வருவதில்லை. பூரண மதுவிலக்கை கேட்கிறார்கள், அதை பற்றி யோசிப்பதில்லை, அதை பற்றி சிந்திப்பதில்லை. அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி விண்ணை முட்டுகிறது, அதை தீர்ப்பதற்கு இவர்களுக்கு வக்கில்லை. அதையெல்லாம் பத்தி கவலைப்படாம, அதை பத்தி பேசாம, இவங்களுக்கு கவலை ஃபுல்லா என்ன? காஷ்மீர், முத்தலாக்கு, பாபர் மஸ்ஜிது, வக்ஃபு சட்ட திருத்தம், பொது சிவில் சட்டம். பாத்தீங்களா இவங்க அடிப்படை புரிகிறதா? இன்னொன்னு பாருங்க, கேட்டா சொல்றாங்க வக்ஃபு அதுல நடக்கிற அநியாயத்தையெல்லாம் நாங்க தடுக்கிறதுக்கு தான் சட்டம். அதெல்லாம் கிடையாதுங்க. இவங்க சட்ட திருத்தம் ஒன்றொன்றையும் பார்த்தால் இவர்கள் நோக்கம் என்னங்கிறது தெளிவா தெரியும். இதுல இவங்க கொண்டு வரக்கூடிய திருத்தத்தில் ஒண்ணு என்ன தெரியுமா? முஸ்லிம் அல்லாதவர் முஸ்லிம்களுக்கு வக்ஃபை செய்யக்கூடாது, முஸ்லிம் அல்லாதவர் தானம் செய்யக்கூடாது அப்படின்னு சட்ட திருத்தம் கொண்டு வர்றாங்க. அவன் கொடுத்தா உனக்கு என்ன பிரச்சனை? நம்ம நாட்டில் குறிப்பா தமிழ்நாடு எடுத்துக்கங்க, மன்னர்கள் காலத்திலிருந்தே இந்து மன்னர்கள் முஸ்லிம்களுக்கு கொடுப்பாங்க, முஸ்லிம் மன்னர்கள் இந்துக்களுக்கு கொடுப்பாங்க. அப்படியான ஒரு வழக்கம் நடைமுறை இருக்கிறது. சரி தவறு என்பதை தாண்டி இங்க நாம கேட்பது என்ன? முஸ்லிம் அல்லாத ஒருவர் மையவாடிக்குன்னு ஒரு இடத்தை கொடுக்கிறார், அதை வாங்கினா உனக்கு என்ன சிக்கல்? உனக்கு ஏன் எரியுது? முஸ்லிம் அல்லாதவர் தானம் செய்யக்கூடாது சட்ட திருத்தம். அப்ப அது மாதிரி நீ இன்னொன்னையும் கொண்டு வா. முஸ்லிம்களிடமிருந்து நாங்கள் வரியை பெற மாட்டோம் கொண்டு வா. ஜிஎஸ்டி வரி முஸ்லிம்கள் தர தேவையில்லை, முஸ்லிம்களிடமிருந்து ஜிஎஸ்டி வரி பெறக்கூடாது, அப்படி கொண்டு வா பார்ப்போம். அப்ப எங்க வரி பணம் வேணும், கவர்மெண்ட்டுக்கு முஸ்லிம்களின் வரி பணம் வேணும். அதுவும் எத்தனை வரி? மாநிலங்கள்ல வரி, மத்தியில வரி. நீங்க போய் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட உட்கார்ந்தீங்கன்னா நீங்க மட்டும் உட்காரல, பக்கத்துல மோடிஜியும் இருக்கிறாரு. ஜிஎஸ்டி வரி விதிப்பின் மூலமா நீங்க ஒரு டீ குடிச்சா மோடிஜியும் சேர்ந்து தான் குடிக்கிறார். 12% அல்லது 18%. உங்க குடும்பமா போய் ஹோட்டல்ல போய் 5 பேர் சாப்பிட்டு வந்தீங்கன்னா 5 பேரும் கணக்கு பண்ணாதீங்க, 6ஆவதா ஒருத்தர் இருக்கிறார் நம்ம மோடிஜி, ஜிஎஸ்டி வரி விதிப்பின் மூலமா. அப்ப எங்க வரி பணம் வேணும், அரசாங்கத்திற்கு நாங்கள் எல்லா வகையிலும் வேண்டும். ஆனால் என்னவா, முஸ்லிம்கள் வக்ஃபுக்கு தானமா கொடுக்க கூடாது சட்ட திருத்தம் புதுசா கொண்டு வர்றாங்க. எதுக்குப்பா? உனக்கு ஏன்பா எரியுது? இன்னொன்னு அடுத்த திருத்தம், முஸ்லிமாக மதம் மாறியவர்
யாரு அடுத்து இவங்க பார்வை எப்படி பாதுகாக்கிறாங்க, வக்ஃபை பாதுகாக்கிறாங்க. முஸ்லிமாக மதம் மாறியவர் வக்ஃபு ஏதேனும் செய்வதாக இருந்தால் அவர் 5 வருஷம் கழிந்துதான் வக்ஃபு செய்ய வேண்டும். விளங்குதா உங்களுக்கு? எவனும் வக்ஃபு பண்ணாதன்ங்கிறாங்க. வக்ஃபுக்கு சொத்துக்கள் போய் சேர்ந்து விடக்கூடாது. முஸ்லிம் அல்லாதவர் கொடுக்காத. புதுசா ஒருத்தர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார், அவர் 5 வருஷம் கழிச்சு தான் கொடுக்கணுமா? ஏன் அந்த 5 வருஷம் உனக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு இஸ்லாத்தை ஏத்து நாளைக்கு கொடுப்பாரு, 5 வருஷம் கழிச்சு தான் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, 5 வருடம் கழித்தவர் 5 வருடம் கழித்த நிலையில் அவர் பிராக்டிசிங் பண்ணக்கூடிய முஸ்லீமாக, நடைமுறை வாழ்வில் முஸ்லீமாக இருக்க வேண்டும். அடேங்கப்பா, உனக்கு ஏன்பா அந்த கவலை? இஸ்லாத்தை கடைபிடிக்கிற முஸ்லீமா இருக்கணுமா? இஸ்லாத்தை கடைபிடிக்கிறாரா இல்லையாங்கிறது கவனிக்கிறதுலாம் உங்க வேலையா? அப்படி நீங்க வக்ஃபு யாரும் பண்ணாருன்னா, ஐவேளை தொழுதாயா, எது வக்ஃபு நிபந்தனையின்படி. ஏன் இஸ்லாத்தை கடைபிடிக்கணும்ல? இன்றைக்கு ஃபஜ்ர் தொழுதாயா, இரவு தொழுகை தொழுதாயா, ஜக்காத்து கொடுத்தியா, நோன்பு வச்சியா, இந்த கேள்விலாம் கேட்க வேண்டிய தேவை உங்களுக்கு என்ன? அரசாங்கத்துக்கு என்ன வேலை? அவன் இஸ்லாத்தை கடைபிடிச்சா என்ன, கடைபிடிக்காட்டி என்ன உங்க கவலையா? எங்க கவலை? அப்ப என்னன்னா, வக்ஃபுல சொத்துக்கள் சேர்ந்துடக்கூடாது. அதாங்க இவங்க வேலை. சேர்ந்த சொத்தை அபகரிக்கணும். இனி புதிதாக யாரும் வக்ஃபு என்கிற பெயரில் சொத்துக்களை சேர்த்து விடக்கூடாது. ஏன்னா அவ்வளவு சொத்து இருக்குங்க இந்திய நாட்டில். அதிகமா சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிற 3 பெரிய நிறுவனம் என்று எடுத்துக்கொண்டால், முதலாவது ராணுவம், நிறைய சொத்துக்கள் இருக்கிறது. இரண்டாவது ரயில்வே துறை, நிறைய சொத்துக்கள் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஆம்புலன்ஸ் போய் கேட்டும். அதற்கு அடுத்தபடியாக, அதற்கு இணையாக மிகப்பெரிய அளவிலான சொத்துக்களை கொண்ட 3வது பெரிய நிறுவனம் வக்ஃபு. அப்ப இந்த பார்வை அவர்களினுடைய கண்ணை பறிக்கிற காரணத்தினால்தான் சட்ட திருத்தம்ங்கிற பேர்ல இஷ்டத்துக்கு கொண்டு வர்றாங்க. வக்ஃபை இவங்க பாதுகாக்கிற லட்சணம் என்ன தெரியுமா? ஏற்கனவே உள்ள சட்ட திருத்தத்தில் இருந்து 2 சட்டத்தை நீக்கிறாங்க. பிரிவு 52A அதை நீக்கிட்டாங்க. அந்த பிரிவு 52 பழைய சட்டத்தில் என்ன சொல்லுச்சு தெரியுமா? வக்ஃபு நிலத்தை யாரும் அபகரித்தால், ஆக்கிரமிப்பு செய்தால் அவர்களுக்கு 50,000 ரூபாய் அபராதம் அப்படின்னு இருக்கு பழைய சட்டத்தில். ஏற்கனவே உள்ள வக்ஃபு சட்டமே எங்களுக்கு போதும், அதை வச்சு நாங்க எங்க சொத்துக்களை பாதுகாத்துக்கிறோம். உங்ககிட்ட யாரும் இப்ப திருத்தம் கேட்டா, திருத்தங்கிற பேர்ல இவங்க பண்றாங்க, 50A நீக்கிறாங்க. பிரிவு 50A நீக்குகிறார்கள். அது என்ன சொல்கிறது? யாரும் ஆக்கிரமித்தால் 50,000 அபராதம். அபராதம் கொடுக்க வேண்டியது இல்லைங்கிறாங்க. நீ திருநியா நீயே வச்சுக்க. எப்படி பாதுகாக்கிறாங்க பாருங்க. நீ திருத்தம்னா 50,000 அபராதத்தை நீக்கி 1 லட்சம் ரூபாய் அபராதம் போட்டா சரி. அப்படி போடலைங்க, அபராதத்தை நீக்குகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வக்ஃபு சொத்துக்களை யாரும் ஆக்கிரமிப்பு செய்தால் 2 ஆண்டு சிறை தண்டனை என்று பழைய சட்டத்தில் இருந்தது, அதை நீக்கிட்டாங்க. அப்ப அபராதமும் கட்ட வேண்டியதில்லை, ஜெயிலுக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. வக்ஃபு சொத்தை அபகரிச்சு திங்கிறியா, நல்லா தின்னு. இதுக்கு பேர் சட்ட திருத்தமா? இது எங்கள் சொத்தை பாதுகாக்குமா? எங்க முன்னோர்கள் நல்லா தானே பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கங்க ஓட்டம் இருக்கத்தான் செய்யும், எல்லா இடத்துலயும் இருக்கும். கவர்மெண்டே எங்க சொத்தை எடுத்து வச்சிருக்கிறீங்க. அம்பானி கட்டி இருக்கிற அண்டிலா ஹவுஸ் வக்ஃபு சொத்து, கம்ப்ளைண்ட் இருக்கு. அனாதை சிறுவர்கள், எத்திம்கானா சிறுவர்களுக்குரியது, அதன் பொறுப்பாளர் அங்குள்ள காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறாரு. அதை உங்களால மீட்டு தர முடிச்சா? சூரத்தில் உள்ள முனிசிபாலிட்டி வக்ஃபு சொத்து, திருச்சியில பல்வேறு பகுதிகள் அரசு அலுவலகங்கள் முதல் கொண்டு வக்ஃபு சொத்து. தமிழ்நாடு முழுக்க ஏராளமான வக்ஃபு சொத்துக்களை தமிழக அரசு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து முஸ்லிம்களுக்கு எந்த பலனும் இல்லை. அப்ப இருக்கிறத நாங்க பார்த்து மீட்டுக்குவோம். நீ என்ன சொல்ல வரீங்க? திருத்தம்ங்கிற பேர்ல யாருனாலும் வக்ஃபு சொத்தை அபகரிக்கலாம், அவனுக்கு அபராதமும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, சிறை தண்டனையும் இல்லைங்கிறீங்க. இது எப்படி எங்களை பாதுகாக்கும்? அப்ப இவங்ககிட்ட நாங்க கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், நீங்களாம் எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க இந்த சட்ட திருத்தம்ங்கிற பேர்ல இந்த மாதம் இறுதியில் பார்லிமெண்ட் கூட இருக்கிறது. அதற்கு முன்பதாகவே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக தமிழக முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர், ஏனைய கட்சிகளின் எம்பிக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ராஜ்யசபா உறுப்பினர்கள் அனைவரையும் சந்தித்து நீங்க இந்த சட்ட திருத்தத்தை தோல்வியுற செய்ய வேண்டும். நாடாளுமன்றத்தில் வந்தால், மாநிலங்களவையில் வாக்கெடுப்பு வந்தால் இதை முறியடிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கிறோம்.
அவர்களும் எங்களுக்கு நல்ல திருப்திகரமான பதிலை தந்தார்கள். கண்டிப்பாக இந்த சட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற விடமாட்டோம் என்று திமுக, அதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட், இன்ன பிற தோழமை கட்சிகள் அனைவரும் ஒருமித்த குரலில் சொன்னார்கள். ஆகையினால் இறைவன் நாடினால் நாடாளுமன்றத்திலே இந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வருகின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் அது மன்னிக்கவும். ராஜ்யசபாவிலும் இது நிறைவேறாது. அதையும் தாண்டி அடக்குமுறை பண்ணி இதை கொண்டு வந்தும் நினைச்சீங்கன்னா இது ஆரம்பம் தான். தமிழ்நாட்டில் நடக்கிற வக்ஃபுக்கு எதிராக, வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பம். இதற்கு அடுத்த கட்ட போராட்டங்கள் முழு வீச்சில் நடைபெறும். எங்க மார்க்கம் எங்களுக்கு என்ன சொல்லுது தெரியுமா? மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத். எவன் ஒருவன் தன் சொத்தை, தன்னுடைய உரிமையை, தனக்குரிய பொருளாதாரத்தை, அதில் உள்ள உரிமையை நிலைநாட்டுவதற்காக உயிரை விடும் சந்தர்ப்பம் வந்து உயிரை விட்டு விட்டால் அவன் ஷஹீத் என்று இந்த மார்க்கம் சொல்லுது. எங்க சொத்தை பாதுகாக்கிறதுக்காக நாங்க உயிரை விட்டாலே ஷஹீதுடா. நாங்க வக்ஃபு சொத்து என்பது அல்லாஹ்வுடைய சொத்து. அல்லாஹ்வுடைய சொத்தை பாதுகாப்பதற்கு நாங்கள் வீதியில் இறங்குவோம். எத்தனை தொடர் போராட்டங்களையும் நடத்துவோம். எங்களுக்கு என்ன போராட்டம் பண்ண தெரியாதா? சாலை மறியல் பண்ண தெரியாதா? இங்குள்ள காவல்துறை கூட பல இந்த போராட்டத்தின் போது பல்வேறு இடையூறுகள் செய்கிறார்கள். எந்த விதத்தில் அது சரி? கொடி கம்பம் வச்சா கொடி எடுக்கிறாங்க. பிஜேபி எல்லாம் கொடி கம்பம் நடுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒன்னும் சொல்றது இல்ல, ஆளுங்கட்சிக்கு ஒன்னும் சொல்றது இல்ல. ஏனைய அமைப்புகள் செய்தால் உங்கள் கண்களை உறுத்துகிறதா? கிள்ளையில பள்ளிவாசல்ல இது குறித்து அறிவிப்பு பண்ண சங் பரிவார் சிந்தனை நிரம்பிய ஒரு காவல்துறை அதிகாரி பேசுகிறார், இந்த அறிவிப்பை செய்யாதீர்கள் என்று. போராட்ட அறிவிப்பை பண்ணக்கூடாது. பண்ண என்ன செய்விய? நீ யாருப்பா அதை சொல்லத்துக்கு? அந்த காவல்துறை அதிகாரி மீது உயர்ந்த தகுதியான நடவடிக்கை எடுக்கணும். இதே இப்ப கூட்ட சாலை மறியல் பண்ணணும்னா பண்ண தயாரா? நீங்க உட்கார்ந்துடலாமா? உட்காருவோம். நாங்க எங்க மார்க்கத்தில் இல்லை. எங்க மார்க்கம் பிற மக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்று சொல்கிறது. ஆதலால் இவர்கள் வக்ஃபு சட்டம் என்று மீண்டும் வந்தால் சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் என்கிற பேரில் உள்ளே நுழைகின்ற பொழுது பெண்கள், ஆண்கள் என அனைவரும் ஒன்று திரண்டு ஜனநாயக போராட்டத்தின் மூலம் மத்திய பாஜக அரசை எப்படி ஓட ஓட விரட்டி அடித்தோமோ அதுபோல் எங்கள் வக்ஃபு சொத்துக்களை ஒருபோதும் நாங்கள் இழக்க மாட்டோம். அதை அபகரிக்கும் நோக்கத்தில் நீங்கள் உள்ளே நுழைந்தால் முத்தவள்ளிகளுக்கு முன்பாக, ஜமாத்து தலைவர்களுக்கு முன்பாக வக்ஃபு நிலங்களை பாதுகாக்கிற அரண்களாக நாங்கள் நிற்போம். அல்லாஹ் அருள் புரிவானாக என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆசாதி ஆசாதி. வக்ஃபு சொத்தை அபகரிக்க துடிக்கும், வக்ஃபு சொத்தை அபகரிக்க துடிக்கும் ஒன்றிய அரசின் அடக்குமுறையை வன்மையாக கண்டித்து ஆர்த்தெழுந்த ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம், 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 வன்மையாக கண்டிக்கின்றோம். முஸ்லிம்களை தொடர்ந்து இன்னும் முஸ்லிம்களை தொடர்ந்து சீண்டும் மைனாரிட்டி பாஜக அரசை, மைனாரிட்டி பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். திட்டம் போட்டு சட்டம் போட்டு, திட்டம் போட்டு சட்டம் போட்டு முஸ்லிம் சமுதாயத்தை குறிவைக்கும், முஸ்லிம் சமூகத்தை குறிவைத்து சதி செய்யும் ஒன்றிய அரசின், சதி செய்யும் ஒன்றிய அரசின் கயமத்தனத்தை கண்டிக்கின்றோம், கயமத்தனத்தை கண்டிக்கின்றோம். அம்பானியின் கனவு மாளிகை, கண்ணாடியால் சூழ்ந்த மாளிகை, வக்ஃபு நிலத்தை அபகரித்து, வக்ஃபு நிலத்தை அபகரித்து
அலங்கரிக்கப்பட்ட கனவு மாளிகை அலங்கரிக்கப்பட்ட கனவு மாளிகை யாரடா நீ யாரடா யாரடா நீ யாரடா அட யாரடா நீ யாரடா யாரடா நீ யாரடா எங்கள் முன்னோர் வரி கொடுத்தது எங்கள் முன்னோர்கள் வாரி கொடுத்தது எங்கள் முன்னோர்கள் வாரி கொடுத்தது எங்கள் முன்னோர்கள் வாரி வக்பு கொடுத்தது சொத்தை நிர்வகிக்க வக்பு சொத்தை நிர்வகிக்க வக்பு சொத்தை நிர்வகிக்க வக்பு சொத்தை நிர்வகிக்க திருட்டு கும்பலா நீ யாரடா திருட்டு கும்பலே யாரடா திருட்டு கும்பலா நீ யாரடா திருட்டு கும்பலே யாரடா முஸ்லிம்கள் சொத்தை அபகரிக்க முஸ்லிம்கள் சொத்தை அபகரிக்க முஸ்லிம்கள் சொத்தை அபகரிக்க முஸ்லிம்கள் சொத்தை அபகரிக்க சட்டத்தின் பெயரால் திட்டம் போட்டு சட்டத்தின் பெயரால் திட்டம் போட்டு சட்டத்தின் பெயரால் திட்டம் போட்டு சட்டத்தின் பெயரால் திட்டம் போட்டு வஞ்சகம் செய்யும் ஒன்றிய அரசு வஞ்சகம் செய்யும் ஒன்றிய அரசு எச்சரிக்கை 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 அட எச்சரிக்கை 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 இது முஸ்லிம்களின் எச்சரிக்கை இது முஸ்லிம்களின் எச்சரிக்கை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அடுத்தபடியாக நன்றி உரை மாவட்ட செயலாளர் சகோதரர் ஜபருல்லா அவர்கள் வழங்குவார். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லா. இந்த ஆர்ப்பாட்டத்தை மிகவும் சிறப்பாக நடத்தி தந்த எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழளித்தும், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடலூர் தெற்கு மாவட்டத்தின் அழைப்பை ஏற்று வந்த அனைத்து முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தி தந்த மாநில நிர்வாகிகளுக்கும் அனைத்து கிளை நிர்வாகிகளுக்கும் பெண்கள் தாவா குழுக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடலூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பொருளாதார உதவி செய்தும் மேலும் அல்லாஹ்விடம் துவா செய்தும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முழு உதவி செய்த வாலண்டியர்ஸ் சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி அளித்து பாதுகாப்பாக நடத்தி தந்த காவல்துறைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒளிபெருக்கியும் மின்விளக்கும் ஏற்பாடு செய்து தந்த சகோதரர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. சபை கழியும் துவாவை ஓதி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுபானக்கல்லாஹும்ம வம்திகே அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். முதல்ல பெண்